நண்பர்களுக்கு வணக்கம். பண்டிகை காலங்களில் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் தமிழ்நாட்டோட இந்த கடைசியில இருந்து கடைசி கொடி ஊரான நாகர்கோயிலுக்கு பஸ்ஸு கிடைக்கிறது ரொம்பவுமே பெரிய விஷயம்தான். இதில் ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, நாலு முழுக்க வேலை செஞ்சுட்டு இந்த டிஎன்ஏசிசி பஸ்ஸுகளை எதிர்பார்த்து அதுவும் நாகர்கோயில் கன்னியாகுமரி போகிறதுக்காக மக்கள் வந்து நிற்காங்க பாருங்க. பார்க்கறதுக்கு பாவமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க இந்த பஸ்ஸை பயன்படுத்தி ஊரில் போய் சேர்ந்து அவங்க குடும்பத்தோட பண்டிகைகளை கொண்டாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி இருக்கத்தானே செய்யும். சென்னையில இருந்து நாகர்கோவில் கிட்டத்தட்ட 710 கிலோமீட்டர் வருங்க. இந்த 710 கிலோமீட்டரை குறைஞ்சது 12 மணி நேரம் ஆகும் கடந்து போகிறதுக்கு. ஒரு சொகுசு பேருந்தில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா 12 மணி நேரம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான நார்மல் டிஎன்ஏசிசி பஸ்ஸுகளில் பயணம் பண்ணும்போது உங்களோட ஜர்னி வந்து எக்கனாமிக்கா இருக்கும். பட் ஆனால் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. இந்த மாதிரி பஸ் டிராவல்ல நம்மளுக்கு கிடைக்கிற உச்சகட்ட இன்பம் என்ன அப்படின்னா, முகம் தெரியாத ஆளா இருந்தாலும் அவங்க தூங்கி நம்ம மேல சாய்வாங்க, நம்ம தூங்கி அவங்க மேல சாய்வோம். இதையும் பொறுத்துக்கிட்டு இந்த ஜர்னியை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நண்பர்கள் யாராவது இதில் டிராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.